கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீ பேசுறது அப்படி தேன் பாயுதுன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப நான் பேசினா பேசிக்கிட்டே இருக்க, காதுல இருந்து ரத்தம் வருது, எப்ப நான் நிம்மதியா தூங்கணும் போய் தொலைன்னு சொல்றேன். அதுக்கு இது வாங்கிக்கோ. ஒரு மனுஷன் வந்து ஒரு டாபிக் ஒரு வாட்டி கேட்கலாம், 1000 வாட்டி கேட்க முடியுமா? போர் அடிக்காதானே? ரொம்ப போர் அடிக்குது சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுது. 3 மாசத்துல இவ்வளவு பிரச்சனையா? 3 மாசத்துலயே எங்களுக்கு பிரச்சனை. கரும எப்ப பார்த்தாலும் இந்த இன்ஸ்டாக்குள்ள போனாலே லவ் ஸ்டேட்டஸா வந்துருது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. இப்பதான் நான் சரி லவ்வே வேணாம் சிங்கிளா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பியூர் சிங்கிளா இருக்கேன். அப்பன்ற போது இந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டேட்டஸா வந்துகிட்டு இருக்கு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்க ஸ்டேட்டஸா வந்துச்சு. இப்ப சிங்கிளா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டேட்டஸா வருது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற கருமோ. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க நம்ம லைன்ல. யாரா அது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழா ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ பெருமையா சொல்லிக்கிட்டு, அப்போ எனக்கு குழந்தை அவனை நல்லா பார்த்துக்குவேன், நீ தான் எனக்கு அவனை விட்டுட்டு போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வந்து வீடியோ பார்த்தோன்னே எனக்கு சரியான காண்டு. நான் எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிருப்பேன். மெயில மெசேஜ் பண்ணுவான், கூகுள் பிளேல மெசேஜ் பண்ணுவான், எல்லா சோர்ஸ்லயுமே அவன் எனக்காக மெசேஜ் பண்ணான். எல்லாத்தையும் இக்னோர் பண்ணேன். பட் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது எதையும் பார்க்காம எனக்காக நின்னவன் சார் அவன். மானம் கெட்ட பல. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு காண்டாயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொண்ணே கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால வந்து ஒரு காண்டாயிருச்சு. அப்படி என்னடா அந்த பொண்ணு பேசுச்சுன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ண பையனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அருமை புரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து தமிழா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுனது. ஆனால் நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கண்டென்ட் வீடியோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகை நோட்ஸ் கலாட்டா அவங்களாம் இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் வந்து எங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம், அது வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வீடியோவில் வந்து யார் நம்ம கிரிஞ்சு பண்ணணும்னு பாருவோம்னு பார்த்தீங்கன்னா மதன் அண்ட் அருணா. ரீசெண்டாக ரெண்டாவது கப்புள்ஸ் தான் வச்சு நம்ம கிரிஞ்சு பண்ண போகிறோம். ஸோ நான் உங்கள் எஸ்கே, வெல்கம் டு CCR. நாட்டில் நிறைய விஷயம் நடக்குது. என்னடா இவங்க வச்சு நீ கண்டென்ட் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இங்கிட்டலாம் இவங்க தான் வந்தாங்க, சரி இவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த ப்ரோவோட அண்ணன் வந்து கூட பிறந்த அண்ணன் வந்து இறந்துட்டாங்க போல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த மதன்றவரும் ஒரு அண்ணன் இறந்ததுக்கப்புறம் இந்த அருணான்ற சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து நான் இருக்கேன், உனக்கு வந்து உங்கள் அண்ணனோட ஃபீலிங், உனக்கு கூட அண்ணன் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நான் உனக்கு எல்லாமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசி இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. சரி நான் கூட நினைச்சேன், சரி இவங்க வந்து தமிழா சொல்லதான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க போல, சரி அவ்வளோதான், சரி ஃபீலிங்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதான் ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினச்சா பிகைன் உட்ஸு கலாட்டா எல்லா இன்டர்வியூலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையே நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக எடுத்துட்டாங்க. டேய் நீங்கள் வந்து லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணலை, இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுக்கு தான் லவ்வே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மதன் அருணா அவங்களுக்கு வந்து என்னென்ன கிரிஞ்சு கமெண்ட் வந்துருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன என்ன இப்படி சட்ட வெள்ளையங்களையுமா வந்து நிற்கிற ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. டீனரில் இருக்குது யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் மதியத்தை பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்கு. பாவம் அந்த பையன் தேடி திருப்பி ஒரு சைக்கோ கிட்ட போய் மாட்டிக்கிட்டான், ஏதோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீத்திக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேடி வந்து மாட்டிக்கிட்டான்னு சொன்னா கூட ஓகே, அது என்ன அந்த பொண்ணை வந்து சைக்கோ அப்படின்னு சொல்றது. நீ வந்து ஒரு பொண்ணு தானே, ஸோ உனைய வந்து உன் லவ்வரோ உன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வந்து அவன் பைத்தியம் அப்படின்னு சொன்னால் அவனால் வந்து ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி நீ கமெண்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து நீ அந்த பொண்ணை எதுக்கு நீ பைத்தியம்னு சொன்னன்றதே தெரியல. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுலாம் பாதி பேர் பைத்தியமாக இருக்காங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு. உள்ள காலத்தில் பொண்ணு தாங்க ரொம்ப இதாக இருக்குது. பசங்க தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலிக்காகவும் கஷ்டப்படுறாங்க, லவ் பண்ணிட்டாங்கன்னா அதோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலி கஷ்டப்படுறது வந்து நம்மளோட அது ஒரு கடமை. லவ் பண்ணிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ பார்த்து திருந்துங்கடா. அழுதா என் கண்ணுல இருந்து ரத்தம் வரும்னு சொல்லுவேன். இப்போ அழுதா ஓரமா போய் அழு, தூக்கம் வருதுன்னு சொல்ற, அதுக்கு வாங்கிக்க.
பார்த்து திருந்துங்க. அதுக்கு நான் தனிப்பட்டு யாரையுமே சொல்லலை. பொதுவாக சில பேர் இருக்காங்க, சில பொண்ணுங்க ஏமாத்துறாங்க. யூடியூப்பில் ரீல்ஸ் எல்லாம் தள்ளும் போதே 18+ பேசுகிற மாதிரி வீடியோலாம் வருது. அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, அதுக்கு அவ்வளோ லைக்கு. இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பார்த்து நம்ம தான் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருங்க, ஓகேவா? அடுத்தவங்க வந்து ஹேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை யோசிங்க. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. குணான்ற ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, எப்படியும் டோரா புஜி மாதிரி சோழியை முடிச்சு விட்ருவாங்க, எதுக்கு விடுங்க வீடியோ போட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோரா புஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து ஒரு பொண்ணு, சரிங்களா? அவங்க வந்து அது வந்து சமூகமே ஏற்றுக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரே கொடுத்து சேர்ந்த டோரா புஜியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி சேர்ந்துட்டு வாழ்றாங்க. இவங்களால முடியாதா? அதெல்லாம் நம்ம நினைக்கிறதாங்க. நம்மளை வந்து பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கேஸ்ட் எல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? கேஸ்ட் பார்ப்பாங்க டக்குன்னு, இப்போ இல்லை பொண்ணு இந்த கேஸ்ட், பையன் இந்த கேஸ்ட்னு பார்ப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்து கட்டி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். யார் பேச்சையும் கேட்காதீங்கன்றது நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இதெல்லாம் நீ எப்பயுமே இந்த மாதிரி பூமார் தான் பேசிக்கிட்டு இருப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பூமார் தான் பேசுகிற மாதிரி இருக்கு. அருண் குமார்ன்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, 3 மாதம் தானே ஆகுது, போக போக தெரியும் உனக்கு மைனே உனக்கு இருக்கு அப்படின்னு இருக்காரு. சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ இவர் கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது இனிக்க தான் செய்யுது. ஸோ பிரேக்கப்ன்றது ஒன்று ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ன்றது என்னன்றது தெரியும் அதுக்கு. ஸோ அதே மாதிரி அவசரப்பட்டு இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு காப்பாற்ற முடியாமல் திரும்பி வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணி தேடி போய் டைவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டு செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணுங்க, சரிங்களா? இல்லையா லவ் பண்ண பொண்ணை செட்டில் ஆகுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. கரெக்டாக தான் பேசுறேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கே குழப்பமாயிடுச்சு. அஜித் சச்சரியஸ்ன்ற ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, உருட்டுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு தரம். எதுக்கு இது சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நிறைய ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராமும் போய் ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்துலேயும் போய் உருட்டிக்கிட்டே இருக்க, உன் வாயை திறந்தாலே தெரியுது நீ வந்து நல்லா உருட்டுற. இதே மாதிரி தான் வந்து பையனையும் வந்து ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து ரொம்ப உருட்டுற அப்படின்ற மாதிரி இவர் இல்லை, எல்லாருமே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து தெரியாத ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்டம் அப்படி பார்க்க எப்படி கொஞ்சம் காசுக்காரனாக இருப்பான்டா, அது நல்லா நிறைய காசு சம்பாதிக்கிறான்டா, பரவாயில்லடா, எஸ்கே சூப்பராக வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஸோ முகத்தை பார்த்தோ, இல்லை இப்போ அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோ, அவங்க வச்சிருக்க காசு பணத்தை பார்த்தோ, இல்லை அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற லைஃப்பை பார்த்தோ வந்து யாரையுமே டிசைட் பண்ணாதீங்க. அதுக்குள்ள 1000 வழிகள் இருக்கும். என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஐஷுன்னு போட்டு ஒரு பொண்ணு, அதான் பொண்ணா பையனான்னு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிபியில். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு புரியல, நீங்கள் அப்படி என்ன பெருசாக சாதிச்சிட்டீங்கன்னு உங்களை இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சாதிச்சிட்டாங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க சாதிக்கலாம் இல்லை, ஓகேவா? அவங்க சும்மா அந்த தமிழ் ஷோவில் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க, அவங்க டைமிங்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டைமிங் வரும். அதுதான் எதுவுமே நம்ம கையில் கிடையாது, டைமிங் தான். நம்ம ஒரு ட்ராக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான டைமிங் வரும்போது நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ அது வரைக்கும் இல்லை நம்ம வேறு இதெல்லாம் ட்ராக்கில் மாறிட்டே இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ வாழ்க்கையில் வந்து இவன் இவ்வளோதான்டா அவன் ஒரு பிச்சைக்காரன் நினச்சிங்களா, ஒரு காலத்தில் லட்சக்காரனாக மாறுவோம். இவன் லட்சக்காரன் தான் நினச்சிங்கன்னா அவன் ஒரு காலத்தில் பிச்சைக்காரனாக மாறுவோம். பொறுக்கி பேடா, நீ ஒரு பொறுக்கிடா. வேலுமலை அப்படின்றது என்ன கமெண்ட் பண்ணிக்கிறதுனா, எல்லாம் எங்க நேரம் இப்ப பாரு உங்க மூஞ்சிலே முழிக்க வேண்டியதா இருக்கு. அந்த பையன் அந்த பொண்ணு அப்பயே பிரேக்கப் பண்ணிருந்தானா, இந்நேரம் நீ மூஞ்சில முழிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீச் ஆகிட்டாங்க. நானே யோசித்தேன், எதுக்குடா இவங்க வச்சு வீடியோ எடுக்கணுமா, இவங்க யாருனே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலாட்டா பிகின் உட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து போட்டு நேம் ஆகிட்டாங்க. சிந்து பாத்து தொடர் கதையா வாரம் ஒரு ரகசியத்தை எழுதுது. பொதுவாக நம்ம லைஃப்லையுமே சொல்கிறேன், நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் யாருமே வர மாட்டாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே வருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் லைஃப். எங்கே நம்ம லைஃபே ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கடைசியில் வந்து அது கிடைக்கலன்ற போது என்னத்தை நம்ம எதிர்பார்த்தது எப்படின்னு கிடைக்க மாட்டேங்குது. அது போகிற போக்கில் கிடைச்சா கிடைக்கலன்னா போட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது.
சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. செல்லம்மான்ற பொண்ணு கமெண்ட் இருக்கு, ஏண்டி உன் வாய்க்கு இந்த பையன் இல்ல எந்த பையனா இருந்தாலும் வாயை மூடிதான் ஆகணும், ஏன்னா உருட்டு அப்படி இல்ல. புரியல, அந்த பொண்ணு வந்து ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுச்சு, ஓகே. அந்த பொண்ணு வாய், அந்த பொண்ணு மட்டும் தான் வாய் இருக்குன்ற மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஊமையா இருக்கீங்க, ஆனா ஒரு வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. Plants is also a living being, if I'm not wrong. ஸோ மதர் அண்ட் அண்ணா கிரிஞ்சு கமெண்ட் இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீ என்னடா சொல்ல போறாங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ இவங்கள மாதிரி இவங்க வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணுது கொஞ்சம் மீடியா முன்னாடி, ஓகேவா? அதுக்கு நம்ம உங்களுக்கு தப்பாகவும் சொல்லிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே லவ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வச்சுட்டு பேசாமே சண்டை போட்டுக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்காங்க பாதி பேர். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தான் வந்து என்கிட்ட பேசணும், இல்லை இந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட பேசணும், அந்த அவன் தான் நம்மளுக்குள்ள பெரிய ஆளா, இவன் என்ன நமக்கு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு மனசுல இருக்கிறத வந்து ஓப்பனாக பேசுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் SK.